வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் நித்யா, இன்ஸ்டா ஐடி நித்யாடி. இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த கதையை நீங்கள் தொடக்கத்திலேருந்து முடியும் வர கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த கதையை முழுமையாக நீங்கள் நிறுத்தி நிதானமாக கேட்டால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த கதையை நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு வாரம் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்களாம். சந்தோஷமாக இருந்தோடனே ஒரு நாள், அந்த காலத்திலலாம் குளந்தானே, கொயா கிடையாது, வீடு கிடையாது, இல்லை, அரண்மனைக்கு தேவையான தண்ணியை குளத்துல போய் தண்ணி எடுக்க தோய்களோட ஒரு 5 தோய் இவங்களோட சேர்ந்து ஒரு 6 பேர் கிளம்பி டெய்லி போயிட்டு குளத்துல தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. ஒரு நாள் தண்ணி எடுக்க போகும்போது அங்கே ஒரு முனிவர் தவம் இருந்தாராம் மரத்துக்கு அடியில். அவர் தவம் டெய்லி இருப்பார். இவங்க போகும்போது தவத்தில் இருக்கும்போது 6 பெண்களும் தண்ணி எடுக்க போகும்போது நல்லா ஜாலியாக விளையாடிக்கின்னு சிரிச்சுக்கின்னு பேசிக்கின்னு ஆடிக்கொண்டுக்கின்னு போனாங்க. போகும்போது இந்த முனிவர், தவம் பண்ண முனிவருக்கு காலு மேலே அந்த ராணியோட சேலைப்பட்டு அவர் தவத்தை களைஞ்சிட்டார். தவம் களைஞ்ச உடனே முனிவர் கடும் கோபம் அந்த ராணியை பார்த்து, கூட இருந்த பெண்களை பார்த்து சாபம் விட்டார். அது என்ன சாபம்னா, நீங்கள் 6 பேர் இந்த குளத்திலேயே தாமரை மலராக மாறிடணும்னு சொல்லிட்டு சாபம் விட்டார். உடனே 6 பெண்களும் தாமரை மலராக குளத்துல மாறிட்டாங்க. மாறின உடனே முனிவர் ரொம்ப கையெத்து கும்பிட்டு வேண்டுறாங்க, எங்களை விட்டுடுங்க, மன்னிச்சிருன்னு அயறாங்க. ஆனால் அந்த முனிவர் இறங்கி வரல. உடனே 5 தாமரை மலர்களை என்ன பண்ணாங்க, கூட இந்த தோயுங்க, இவங்களையாச்சும் விட்டுடுங்க, நாங்களாம் கல்யாணம் ஆகாத பசங்க, ஓகே, இவங்க ராணி, ஒரு நாட்டோட ராணியே இதுமாரி மலரா மாறிட்டு காணனா கல்யாணம் ஆன புதுசுல ராணியை எங்கே போயிட்டாங்கன்னு தப்பா பேசுவாங்க, அதனால ராணியை மட்டும் விட்டுருங்கன்னு 6 தோய்களும் கையெத்து கும்பிட்டாங்களாம். அது முனிவர் என்ன சொன்னாராம், சரி, இரவுல மட்டும் நீ பெண்ணாவும் பகலில் மலராவும் மாறினு சாபம் விட்டாராம். இவங்க என்ன பண்ணாங்களாம், இரவுல பெண்ணா மாறி ராணி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ராணி வீட்டுக்கு போனவொடனே இரவுல இருக்காங்க, பகல்ல பார்த்தா மாயமா மறைஞ்சிடுறாங்க. ராஜாவுக்கு ஒரே டவுட்டு, என்னடா இரவுல ராணி கூட இருக்காங்க, காலையில தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராணி பின்னாடியே இவர் குளம் வரைக்கும் வந்துட்டாராம். குளங்கிட்ட வந்தோடனே ராணி மாயமா மாறி மலரா மாறிட்டாங்க. ஆனா இவருக்கு தெரியல. இவர் தேடிட்டே வந்தாரு. திடீர்னு பார்த்தா ராணி காணும். உடனே இவர் புலம்பி, என்ன ராணி காணாது போயிடுச்சேன்னு கவலையில இருக்கும்போது முனிவர் அங்க தவம் எடுக்க வந்தாராம். அவர்கிட்ட இது மாதிரி ராணி கூடனே வந்தாங்க, இரவுல இருக்காங்க, பகல்ல இருக்க மாட்டாங்க, அதனால ராணியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு முனிவர்கிட்ட வணங்கினாராம். உடனே முனிவர் என்ன பண்ணாராம், அவங்க தான் உங்க மனைவியா, இது மாதிரி நான் தவம் இருக்கும்போது என்னுடைய தவத்தை கழிச்சிட்டாங்க, அதனால அவங்களுக்கு சாபம் விட்டு இந்த குளத்திலேயே அவங்களை தாமரை மலரா மாத்திட்டேன், இரவுல பெண்ணாகவும் பகல்ல தாமரையாகவும் மாறிடுறாங்க, இதான் நடந்ததுன்னு. ராஜா கையெத்து கும்பிட்டு, எப்படியாச்சும் என் மனைவி விட்டுடுங்க, அதுக்கு என்ன நான் பண்ணணும்னு சொல்லி வேணாராம். முனிவர் என்ன சொன்னாராம், இதுக்கு சாப யோசனம் ஒன்று இருக்கு, இந்த 6 மலர்ல ஒரு மலர் உங்க மனைவி, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 6 பேருமே நான் பெண்ணா மாத்திரேன், நீங்க கூட்டின்னு போலான்னாராம். ராஜாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்திச்சு ஏதோ பண்ணி யாராருக்கிட்டே கேட்டு அந்த 6 மலர்ல எப்படி கண்டுபிடித்து, 6மே தாமரை மலரா இருக்கு, இந்த 6 மலர்ல தன்னுடைய மனைவி எப்படி கண்டுபிடித்துன்னு ரொம்ப சிந்திச்சு மலரை கண்டும் பிடிச்சிட்டாராம். ராணியும் கூட்டின்னு போயிட்டாராம். 6 பேரையும் பெண்ணாவும் மாத்திட்டாராம். முனிவரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிட்டாராம். இந்த கதையில என்ன கேள்வினா, அந்த ராஜா தன்னுடைய மனைவியை எப்படி கண்டுபிடிச்சாரு, 6 மலர்ல தன்னுடைய ராணி யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சு கரெக்டான பதில் சொல்லி எல்லாருமே பெண்களை மாற்றி கொண்டு போனாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணணும், எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. இதனுடைய ஆன்சர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, கரெக்டாக இல்லையான்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். தெரியாதவங்க அடுத்த வீடியோவில் நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் நித்யாடி. இந்த கதையை கண்டிப்பாக நல்லா 1க்கு 2 முறை கேட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.